தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, தற்போது அதாவது ஈராக்கில் இருக்கிற பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தற்போது மீண்டும் தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. ஈரான் பயன்படுத்தக்கூடிய தனது அந்த ஷாஹித் வகை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அதாவது பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அதில் இருக்கக்கூடிய ரேடார்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல அந்த பாக்தாத் அமெரிக்க தூதரகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு துப்பாக்கி சி ரேம் என்று சொல்வார்கள். அதாவது ஏதேனும் ஏவுகணைகள் வருகின்றது அல்லது ட்ரோன்கள் வருவதை தானாக கண்டறிந்து அவர்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த சி ரேம் துப்பாக்கிகள். அந்த துப்பாக்கிகளை தற்போது குறிவைத்து அளித்திருப்பதாக தகவலானது தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அதே போல அமெரிக்க அரசும் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தூதரத்தில் வேலை செய்பவர்கள் மிகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பொதுவெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்துள்ளனர். குறிப்பாக அதாவது ஈரானின் தாக்குதல் மட்டுமல்லாமல் ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடிய பல குழுக்கள் தற்போது அமெரிக்கா மற்றும் அமெரிக்க நிலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.